أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين حبيب رب العالمين جد الحسن والحسين روح الوجود نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعظم عظيم الشان أهل بيت أطهار سلطان العارفين تاج المقربين شمس الواصلين والموصلين قطب الأقطار غوث الأحباب سيد السادات أفضل السادات بحر الشريعتي بدر الطريقتي نور الحقيقتي كاشف المعرفتي قبلة الأصفياء كعبة الأتقياء سيف الله سيف رسول الله جدي قرتين ملجائي السيد أحمد الكبير الرفاعي الحسيني والحسني جعفري رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منه دهر الداهرين آمين. நாயகம் அவர்களின் மேலாம்பரமான உருசு ஷரீஃபுடைய முபாரக்கான தினமாகும் இந்த ஜமாதுல் ஊலா ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 22வது இந்த தினம். சுல்தான் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய உருஸ் ஷரீஃப் அன்னைக்கு சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயுடைய ஜத்துல் கரீமான ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீம்ல தாருல் ஈமானான மதீனத்து முனவ்வரால இருக்கிறது. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துல் அக்பராகும். மாஷா. ஏன்னா சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல் சமுத்திரத்தில் மூழ்கியவர்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி அவர்களுக்கு உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பு ஷரீஃபை அல்லாஹ் கொடுத்தான். மாஷா அல்லாஹ். ஹஸ்ரத் பிலாலுடைய அக்ல் முபாரக்காவை அல்லாஹ் கொடுத்தான். மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லு பைத் அத்தார் நஜீபு தரஃபைன் சையது சாதாத் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகத்துடைய நஸபு ஷரீஃப் சுல்தானுல் ஆலமீன் தாஜு ஷுஹதாஇல் இமாம் இமாம் ஆலி மகாம் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாய் சையத் அஹ்மத் சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு ஃபித் தாரின் ஆமீன். இமாம் ஆலி மகாம் சரி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹதரத்துல் கரீமுல்ல நஸபு ஷரீஃப்ல போய் சேர்றாங்க. இமாம் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகத்துடைய வாப்பா நாயகத்துடைய பரம்பரை. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய 17வது தலைமுறை பேரப்புள்ள அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய 16வது தலைமுறை வாரிசு சையத் அலியுல் ஹுசைனி. சையத் அலியுல் ஹுசைனி அவர்களுக்கும் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரிசுத்த பரம்பரையில் வந்த சையதா பீபி ஆயிஷா அல் ஹசனி ரலியல்லாஹு அன்ஹா சையத் அலியுல் ஹுசைனி சையதா ஆயிஷா ஹசனி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுடைய அந்த அபூர்வ பந்தத்தில் தான் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ஆரிஃப் நாயகம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க. மாஷா.
ரிஃபாய் நாயத்துடைய வாப்பா நாயத்துடைய பரம்பரை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய நசபு ஷரீஃபில் போய் சேருது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய 17வது தலைமுறை பேரப்பிள்ளை. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய 17வது தலைமுறை பேரப்பிள்ளை சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாய். அதுபோல் சையதுனா இமாமுல் அக்பர் ஜத்தி குர்ரத்தைனி மஞ்சாய் அமீருல் முஃமினீன் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பரிசுத்த பரம்பரையில் வந்தவங்க சையதா பிபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அருந்தவர் செல்வமா ஹிஜ்ரா 500வது வருஷம் ரஜபுல் முரஜப் மேராஜ் லைலத்துல் மேராஜுடைய இரவுல மாசாலா ரஜபு மாசம் பிற 27 ஞாயிறு பின்னேறும் திங்கள் இரவு யோமுல் இத்னைன் ஷரீஃபுடைய லைலத்து ஷரீஃப் சையதுல் ஆலமீன் முக்தார் முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமானுடைய லைலத்துல் மேராஜ் ஷரீஃப் நடந்த அன்றைய தினத்தில் மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயம் அவர்கள் ஈராக் நாட்டில் பசராங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற உம்முல் உபைதான்னு சொல்லக்கூடிய அந்த கரியா பலது ஷரீஃபில் பிறந்தார்கள் மாஷா. அல்லாஹு அக்பர் கபீரா. சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாயுடைய அதீமு ஷானுக்கு இது ஒரே ஒரு சம்பவம் போதும். இந்த மதீனா முனவராவில் யாருக்கும் கொடுக்காத கௌரவத்தை கொடுத்தாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயத்துக்கு. யாருக்கும் கொடுக்காத கௌரவம். காரணம் ரிஃபாய் நாயம் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து ஷரீஃபில் அந்த அளவுக்கு மகா விசேஷமான ஆலி ஷான்ல உள்ளவங்க மாஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஸமத்துல் அக்பரை அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் மஜீதுடைய வெளிச்சத்தில் சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயம் அவர்கள் பயான் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா பெரும் பெரும் குத்துபுமார்கள் எல்லாம் தாஜுபாகி போவாங்க. ரிஃபாய் நாயத்துடைய குர்சி முபாரக் ஒட்டிக்கிட்டு யாரு உட்கார்ந்துருப்பா? அல் குத்துபு நபவி அசைத் அஹ்மத் அல் பதவி உட்கார்ந்துருப்பாங்க மாஷா. இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி தபகாத்தில் எழுதுறாப்புல அல் குத்துபு நபவி அசைத் அஹ்மத் அல் பதவி நாயகத்துடைய உருஸ் முபாரக் ரபியுல் அவ்வல் மாசம் பிறை 12 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமான ஈதுல் நூர் ஈதுல் சுரூர் ஈதுல் ஃபர்ஹா ஈதுல் அக்பர் ரபியுல் அவ்வல் பிற 12 அன்னைக்கு தான் நாயகத்துடைய பேரப்புள்ள நஜீபு தரஃபைன் சையது சாதாத் ஜயீதுல் காதாத் அல் குத்துபு நபவி சையத் அஹ்மத் அல் பதவி. அல் குத்துபு நபவின்னு அவங்களுக்கு லக்பு ஷரீஃப் வாரத்துக்கு என்ன சபபுன்னு சொன்னா சையத் அஹ்மத் அல் பதவி நாயத்து மீது ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பிரியம். ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களோட புள்ள அஹ்மத் அல் பதவி நாயத்து மீது அவங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அவுலாது தான் எந்த அளவுக்கு பிரியம்னா சையத் அஹ்மத் அல் பதவி உடைய உருஸ் முபாரக் அன்னைக்கு கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரோடு அஸ்வாஜு முத்தஹரா நம்முடைய உம்மஹாத்துல் மூமின்களோடு மாஷா அல்லாஹ் அஹ்மத் அல் பதவி உடைய ஹதரத் ஷரீஃப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுமூர் ஆவுவாங்க மாஷா. சையதுனா அஹ்மத் அல் பதவி உடைய உருஸ் முபாரக்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ஹுமூர் ஆவுவாங்க மாஷா. இது யாரு சொல்றா? இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி தபகாத்தில் எழுதுறாப்புல ஷாரானி இமாமுக்கு எல்லா வருஷமும் அஹ்மத் அல் பதவி நாயத்துடைய ரவுதா ஷரீஃபில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலிதனி ஜியாரத் ஷரீஃப் நசீபாகும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் மாஷா அல்லாஹ். சையதுனா அஹ்மத் அல் பதவி நாயத்துடைய ரவுலா ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் எல்லா வருஷமும் ஷாரானி இமாமுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருமுகத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் மாஷா. ஏன்னா சையத் அஹ்மத் அல் பதவியுடைய உருஸ் ஷரீஃபுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார் அஸ்வாஜு முத்தஹரா எல்லாரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகம் தருவாங்க மாஷா. அதனாலேயே அவங்களுக்கு அவுலியாக்கள்ல அல் குத்துபு நபவிங்கிற சனது கொடுக்கப்பட்டுச்சு.
நபியுடைய குத்துபு மாஷா ரசூலுல்லாவுடைய குத்துபு மாஷா நேரடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த குத்துபியை அஹ்மத் அல் பதவிக்கு மாஷா. இந்த அஹ்மத் அல் பதவி யாருடைய முரீதுன்னு சொன்னா நாம இன்னைக்கு உருஸ் முபாரக் செய்யற அரூசுல் கரீமான சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் நாயத்துடைய முரீது மாஷா. சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாய் நாயத்துடைய முரீது மாஷா. நாம யார மனாகிபு ஷரீஃப் செய்யறோம், அவங்களோட மகாமாத் என்ன, அவங்க ரிஃபஅத் என்னன்னு என்ன நாம மாலூமாக்கணும். அது முக்கியமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன நபிமார்களை பற்றி பேசும்போது அவர்கள எல்லாரையும் நாம என்ன ஒரே சமமான தரஜால வைக்கல. தில்க ரசூல் ஃபல்லல்னா ரசூல்மார்கள் என்ன ஒருவட நாம அந்தஸ்துல ஆலாவாக்கி இருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்குறோம். அப்போ ரசூல்மார்களுடைய அந்த அதமத்தை அல்லாஹ் பயான் செஞ்சு நமக்கு தர்றான். அல்ஹம்துலில்லாஹ். காரணம் என்ன? ரசூல்னா நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர்னு. அதோடு மட்டுமல்ல, அவங்களுக்குள்ள ஷரஃப் என்ன, ஹுசூசியத் என்ன, ஒவ்வொரு ரசூல்லையும் உள்ள ஹுசூசியத் என்ன என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துது. இப்போ எல்லா ரசூல் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ரசூல் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ரசூல் தான். ஆனால் ஈசா நபிக்கு உள்ள ஹுசூசியத்து தாவூத் நபிக்கு கிடையாது. காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம், தாவூத் நபி என்ன உலுல் அஸ்ம் கிடையாது. உலுல் அஸ்ம் 5 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறாப்புல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்போ மராத்திபாத்துகளை பயான் செய்யறது என்ன? அது குர்ஆனுடைய வெளிச்சத்தில் நமக்கு அல்லாஹ் நமக்கு மஃஹூமாக்கி கொடுக்குறான். அது சுன்னத்தை இலாஹியா, அல்லாஹ்வுடைய சுன்னத். அது மாஷா, அல்லாஹ்வுடைய சுன்னத். அது மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா நாயகம் பிஷாரத் செய்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஹதீஸ் பதிவு செய்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரதிநிதியாக, ரசூலுல்லாஹ்வுடைய நாயிபாக இமாமத்து செய்யறதுக்கு என்ன, இமாமத்து செய்யறதுக்கு நிறுத்தினது அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய மஷியத்துங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக்கை அல்லாஹ் தான் நிப்பாட்டினாங்கிறாங்க மாஷா. அபூபக்கர் சித்திக்க அல்லாஹ் தான் நிப்பாட்டினான்னு சொல்லி மாஷா அல்லாஹ். நாயகம் யார்கிட்ட பயான் செய்யறாங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய திருமகளான நம்முடைய ஆரோக்கிய தாயான உம்முல் முஃமினீன் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் திருவாயால சொல்லி கொடுக்குறாங்க. விளங்குச்சா? புரியுதா? அப்போ மர்த்தபாக்கள் பேசுறது, மராத்திபாத்துகள் குர்ஆன் ஹதீஸ் வெளிச்சத்தில் மனம் போன போக்கில் அல்ல பேசுறது. என்ன? அது சுன்னத்தை இலாஹியா, சுன்னத்தை நபவியா. அப்போ இன்னைக்கு நம்ம உருசுல் முபாரக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல இந்த தாருல் ரஹ்மத்தான, தாருல் ஈமானான, குப்பத்துல் இஸ்லாமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா, மதீனத்து முனவ்வரா பற்றி சொல்லி தரும்போது ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்றாங்க, அல் மதீனத்து குப்பத்துல் இஸ்லாம். மதீனா மசாலனா இஸ்லாமுடைய குப்பத், இஸ்லாமுடைய ஹோலி டவர் மாஷா அல்லாஹ் மதீனா. அல் மதீனத்து தாருல் ஈமான், மதீனா மாஷா அல்லாஹ் நான் ஈமானுடைய ஊர், ஈமான் இருக்கிற ஊர் மதீனா. அப்போ தாருல் ஈமானான, தாருல் ரஹ்மத்தான, குப்பத்துல் இஸ்லாமான, தாருல் நபவியான இந்த பலதுல் கரீம்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா துஆ செய்றாங்க. ஜாமி சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி ஹதீஸ் பதிவு செய்றாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா கையை தூக்கி இந்த துஆல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா கேட்ட இந்த துஆல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் நம்முடைய அஹ்பாபையும் ஹத்தல் கியாமத் வரைக்கும் நம்முடைய நஸ்லையும் இந்த குர்பஹக்கள் யாரெல்லாம் இந்த நசீஹத்தை கேட்கறாங்களோ எல்லாரும் அல்லாஹ் ஷாமிலாக்கி வைப்பானாக மாஷா அல்லாஹ். நாயக துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத். ஆமீன் ஆமீன் ஆமீன்.
اللهم حبب إلينا المدينة آمين آمين اللهم حبب إلينا المدينة آمين يا الله மதீனாவுடைய முஹப்பத்தை எங்களுக்கு தா மாஷா آمين آمين மதீனாவை யார் முஹப்பத் வைக்குவா மூமின்கள் மதீனா யார் முஹப்பத் வைக்குவா அல்லாஹ்வுடைய ரிலாவும் லிகாவும் யாருக்கு கிடைக்க போகுதோ அவங்க தான் மதீனா முஹப்பத் வைக்குவாங்க மாஷா اللهم حبب إلينا المدينة آمين ها اللهم حبب إلى المدينة كحبنا مكة يا الله மக்காவை நாங்க முஹப்பத் வைக்கிற தௌஃபீக் செஞ்சியே அந்த மாதிரி முஹப்பத் او اشد منها அதை விட ஜாஸ்தியா ஆமீன் மக்கா மேல நமக்கு எவ்வளவு முஹப்பத் இருக்குதோ அதை விட பல மடங்கு பிலா ஹத் பிலா அதத் அதை விட என்ன அஷத் அதை விட பயங்கரமா கடுமையான பயங்கரமான முஹப்பத் இருக்கணும் மதீனா ஷரீஃப் மேல மாஷா اللهم حبب إلينا المدينة كحبنا مكة وشد منها رواه البخاري புரிஞ்சா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதீனா முனவ்வராவுல அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயத்துக்கு கிடைச்ச அந்த கௌரவம் என்ன வேற எந்த குதுபுக்கும் கிடைக்கல எந்த கௌஸுக்கும் கிடைக்கல மாஷா எந்த கௌஸும் கிடைக்கல அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயத்துக்கு முந்தியும் கிடைக்கல பிந்தி இந்த க்ஷணம் வரையில யாருக்கும் கிடைக்கல மாஷா யாருக்கும் கிடைக்கல மாஷா அப்பேற்பட்ட மகா கௌரவம் மதீனா முனவ்வராவால கிடைச்சிச்சு மாஷா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ரஹ்மத் நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் ஜதி குர்ரத்தைன் மஜ்ஜா சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயத்துடைய خصوصி மதத் இனாயத் ஹிமாயத் நமக்கு மாஷாஅல்லாஹ் இப்ப ஜாரியா ஆமீன் 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 ரிஃபாயி நாயத் மாஷாஅல்லாஹ் என்ன நம்மள பாக்குவாங்க நாம எந்த ஹதரத்துல் கரீம்ல இருந்து நாம அவங்கள மனாகிப் ஷரீஃப் செய்யறது நம்மள காணுவாங்க ரிஃபாயி நாயத் மாஷாஅல்லாஹ் லா ரைப ஃபீஹி நம்மள கண்டுகிட்டு இருக்காங்க சார் அஹ்மத் கபீர் ரிஃபாயி மாஷாஅல்லாஹ் நாம ஆசிர்களா இருந்தாலும் நாம ஆஜிஸீர்களா இருந்தாலும் நாம நாகிஸீர்களா இருந்தாலும் நம்மள பார்க்க மாட்டாங்க நாம இருக்கிறது அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயியுடைய ஜத்துல் கரீமுடைய ஹதரத்துல் கரீம்ல இருந்து மாஷாஅல்லாஹ் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாம என்ன ஞாபகம் செய்யும்போது நிச்சயம் ரிஃபாயி நம்மள பொருந்திக் கொள்வாங்க மாஷாஅல்லாஹ் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயியுடைய ரிதால நமக்கு மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதா நமக்கு ஹாசில் ஆகும் அது அல்லாஹ்வுடைய ரிதா மாஷாஅல்லாஹ் ஆமீன் ரசூலுல்லாஹ் ரிதாங்கிறது அல்லாஹ்வுடைய ரிதா ரஹ்மத்துல் ஆலமீன் ரிதா தான் ரப்பல் ஆலமீன் ரிதா மாஷாஅல்லாஹ் அப்போ அல்ஹம்துலில்லாஹ் القطب النبوي السيد احمد البدوي رضي الله تعالى عنه ரிஃபாயி நாயத்துடைய खास முரீத் ரிஃபாயி நாயகம் அவங்களோட குர்சி முபாரக்கோட ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்திருப்பாங்க யார் சையதுனா அஹ்மத் அல் பதவி ரலியல்லாஹு தஆலா சையதுனா அஹ்மத் அல் பதவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷாஅல்லாஹ் அதுபோல் அல்ஹம்துலில்லாஹ் ரிஃபாயி நாயத்துடைய மதத் ஹாசிலாக்குனவங்க சையதுனா அல் குத்ப் அஸ்-சையத் அப்துல் ஸலாம் இப்னு மஷீஸ் அல் ஹுசைன் ஷாதிலி இமாமுடைய ஷேக் குத்புல் அக்பர் சையதி நூருத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி அல் முலக்கப் அபுல் ஹசன் அல் ஷாதிலி சாஹிப் அல் ஹுமைதரி ரலியல்லாஹு அன்ஹு முர்ஷித் முரப்பி அல் குத்ப் சையத் சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் அல் யர்பதி ஏர்வாடி பாஷா நாயத்துடைய ஷேக் அப்துல் ஸலாம் மஷீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புரிஞ்சா அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்துல் ஸலாம் மஷீஸ் யாருடைய முரீது சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயத்துடைய முரீது அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயத்துடைய முரீது சையதுனா அஹ்மத் அல் பதவி சையதுனா அப்துல் ஸலாம் மஷீஸ் அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போவாங்க ரிஃபாயி நாயத்துடைய அபூர்வமான பயானாத்துல மாஷா இவங்கெல்லாம் பெரும் பெரும் குத்துபுமார்கள் சாதாரண ஆட்கள் இல்லை குத்துபுமார்களே தாஜ்ஜுபாகக்கூடிய அளவில் இருக்கும் சையதுனா அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயத்துடைய பயானாத் ஷரீஃப் காரணம் என்ன சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் வாஸ்ஸலீன் வல் முவஸ்ஸலீன் சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி நாயத்துடைய முழு பயானாத் ஷரீஃபும் முழு நசிஹத் ஷரீஃபும் அவங்களோட முழு ஷுகூலும் ஷுஹூதும் மன்ஹஜும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமானுடைய அஸமத்துல் அக்பர் முஹப்பத் ஷரீஃப் மார்க்கம்
மஹப்பத் ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்துல் அக்பர் எல்லாம் குர்ஆனுடைய தலாலாத்துல, குர்ஆனுடைய வெளிச்சத்துல, குர்ஆனுடைய நூறுல மாஷா அல்லாஹ். நீங்க எத்தனை பேர் மாஷா அல்லாஹ் என்ன அபூர்வமான குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அஸமத்துல் அக்பர் அல்லாஹ் சொல்லுவான். ஆனா ஜாஹில்கள் என்ன அது வேற மாதிரி மானா செய்யக்கூடிய எத்தனையோ முசீபத்தான முஃபஸ்ஸிரெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். முஃபஸ்ஸிரீன்கள்ல எத்தனை பேர் முசீபத்து கொடுத்த முஃபஸ்ஸிரீன்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இது என்ன? எத்தனையோ ஜாஹில் ஒருத்தனுக்கு ரசூல்லா பேர்ல மஹப்பத் இருக்கு, அவன் உஸ்தாது வாப்பா உம்மா பேர்ல என்ன இல்ல, ரசூலுடைய அகமத்தை பாரு. உஸ்தாது சொன்னானா, வாப்பா சொன்னானா, உம்மா சொன்னானா அதையெல்லாம் பார்க்காத, ரசூல் அகமத்து முக்கியம். எத்தனை பேருக்குன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவ்வர் சதகா ஷரீஃப் அஹ்மத் கபீர் இஃபாயுடைய இந்த ஃபகீர் சொல்ற நசீஹத்தை புதுசா கேட்கிற ஆளு கூட இருப்பாப்ல. வவஜதக ضالًا فهدى. இன்னைக்கு வரைக்கும் ஆலிம் சமார் எத்தனையோ பேர் அதுக்கு என்ன சொல்லுவான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன 40 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு இது தெரியாம இருந்துச்சு, அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். மாதல்லா சும்மா மாதல்லா. அவன் வாலுக்கு வைக்கிற மானா என்ன, வவஜதக ضالًا فهداக்கு. நபியே நீங்க அறியாம இருந்தீங்க, நாம உங்களுக்கு என்ன ஹிதாயத்தை கொடுத்து குர்ஆனை கொடுத்து அறிவிச்சு கொடுத்தோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி. அட அல்லாஹ் சொல்ற விஷயம் வேற, நீ அங்க என்ன விளங்குற விஷயம் வேற. விளங்குச்சா? அல்லாஹ் சொல்ற விஷயம் வேற. மாணிக்க கல்லு கீழே கிடக்குது, மாணிக்க கல்லு டைமண்ட் என்ன யாக்கூத்து கீழே கிடந்து மின்னுது. இதை சொல்லிட்டு போறான், கண்ணாடி உடஞ்சி ஏதோ கீழே கிடக்குது, பரிசு பரிசுன்னு அடிக்குது. இது கீழே கிடந்து லைட்டிங் மினுக்கு மினுக்கு லைட்டிங் வருதுன்னா மாணிக்க யாக்கூத்து. புரிஞ்சா? என்ன சொல்லிட்டு போறான், கண்ணாடி யார கிளாஸை உடச்சு கீழே போட்டுக்கிறாப்புல. ஏன்னா இந்த முட்டாளுக்கு என்ன மினுக்கு மினுக்கு நினைச்சா கிளாஸ் நினைச்சுக்குவான் இவன், இவனுக்கு டைமண்டை பத்தி ஒரு இடமும் தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இத்தனையோ ஜாஹில் இருக்கிறான். வவஜதக ضالًا فهدى என்ன மானா புரியாம, வவஜதக ضالًக்கு மானா புரியாம வைக்கிற மானா என்ன, வவஜதக ضالًا فهدى. நபியே தாங்கள் என்ன மாதல்லா அவங்களோட தஃசீர், நபியே தாங்கள் அறியாம இருந்தீங்க, அல்லாஹ் தங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தான். விளங்குச்சா? முட்டாள்தனமான முசீபத்தான ஈமான அழிக்கிற தஃசீர் இது. அல்லாஹ் அதை சொல்லல, அல்லாஹ் அதை சொல்லல. வவஜதக ضالًا فهدى. ये ضالக்கு மானா என்ன, ضالக்கு மானா டிக்ஷனரி மானா, டிக்ஷனரி மானா லுகாத்துல் அரபியாவுடைய மானா டிக்ஷனரி மானா. இந்த டெசர்ட் ஏரியால பாலைவன பூமியில ஒரு காஃபிலா போகுது, ஒரு கூட்டம் சஃபர் பண்றாங்க. டெசர்ட்ல என்ன கடகண்ணி இருக்காது, பஜார் இருக்காது, சாப்பாடெல்லாம் என்ன வழியில எங்கேயும் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காது, எல்லாம் பாலைவனமா இருக்கும். இந்த பாலைவனமா இருக்கிற இடத்துல போன காஃபிலாக்களுக்கு என்ன திசை தெரியறதுக்கு, எந்த திசையில வந்தோம் எந்த திசையில போறோம்னு சொல்லி தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒரே மண்வெளியா மணல் வெளியா, மரம் செடி கொடி ஒன்றும் இருக்காது, ஒரே கண்டு கட்டு வரைக்கும் ஏகாந்தமா அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எங்க ஒரு நல்ல வில்லு தரக்கூடிய நிழல் தரக்கூடிய ஷஜர் ஒரு மரம் இருக்குது.
எல்லா காஃபிலாவும் மாஷா அல்லாஹ் அங்க வந்து சேரும். காரணம் என்னன்னு சொன்னா அந்த மரத்தை அவங்க என்ன செய்வாங்க, அடையாளமா வச்சுக்குவாங்க. எல்லா காஃபிலா கூட்டமும் அங்க வந்து பகல் நேரத்தில் வெயிலுக்கு அந்த மரம் என்ன கொடை பிடிச்ச மாதிரி நிழல் கொடுக்கும், நெல்லு கொடுக்கும். அந்த இடம் என்ன அடையாளமா லொகேஷன் ஆகிடுச்சு, நிழல் கிடைச்சிருச்சு. அங்க அவங்களோட சரக்கில மூட்டை முடிச்சு ஒட்டகைத்தனம் வச்சுட்டு பக்கத்துல போய் எங்க தண்ணி கிடைக்குன்னு சொல்லி தேடி, மரம் இருந்தா பக்கத்துல ஏதாவது வாதி இருக்கும், புரிஞ்சா, அங்க போய் என்ன தண்ணி எடுத்துட்டு வருவாப்புல. அப்ப சஃபருக்கு தேவையான எல்லா சுகூனியத்தும் கிடைக்கும், சக்கீனத்தும் கிடைக்கும் அந்த ஷஜர்ல. இப்படி டெசர்ட் ஏரியால காண முடியாத இடத்துல எங்கேயாவது ஒதுங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்காதா? இந்த மூளை உருவுற மாதிரி, மூளை மெல்ட் ஆகுற மாதிரி அடிக்கிற இந்த சன்லைட்டுக்கு எங்கேயாவது ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதான்னு நிழல் தேடி வரக்கூடியவங்களுக்கு இந்த ஷஜர் கிடைக்குதுல்ல, தண்ணி தேடுறவங்களுக்கு அந்த ஷஜர் பக்கத்தில் வாதி கிடைக்குதுல்ல, அவங்களோட காஃபிலாவெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குதுல்ல, அடுத்த காஃபிலாவுக்கு லொகேஷன் சொல்றதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதுல்ல. இத்தனை பரக்காத்து உண்டாகிற அந்த ஷஜருக்கு லுகாத்துல் அரபியர் என்ன பேர்னா வால். என்ன பேரு? வால். வவஜதக வால்லன் ஃபஹதா. ஹபீபுல் ஆலமே நேர்வழி அறியாது, ஹக்கு பாத்தில் புரியாது, நல்லது கெட்டது தெரியாம டெசர்ட்ல போகக்கூடிய ஆளுக்கு எப்படி பதட்டத்தோடு போவாங்களோ அது மாதிரி பதட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமூகத்துக்கு தாங்கள் வால்னா இருக்கிறீங்க ஹபீபே, தாங்கள் வால்னா இருக்கிறீங்க ஹபீபே, ஹிதாயத்து கொடுக்கிற வால்னா இருக்கிறீங்க ஹபீபே. என்ன டெசர்ட்ல போற ஆளுக்கு என்ன அந்த வால்ல அந்த மரத்தை ஷஜர கிடைக்காதான்னு தேடிட்டு போவோம். சும்மா நம்ம வார்த்தையில பேசும்போது தெரியாது, கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும், கொஞ்சம் ஃபீல் பண்ணா தெரியும். டிராவல் பண்ற ஆளுக்கு என்ன, நமக்கு எங்கேயாவது ஒதுக்கிறதுக்கு நிழல் கிடைக்காதா, குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க ஒட்டையில் நிரப்புறது, நைட் டைம் வரதுக்குள்ள டே டைம்ல நம்ம நிரப்பினா தானே உண்டு. நைட்ல இருட்டு எங்க போய் நெஸ்ட் போட்டுருக்குது, லைட்டா போட்டுருக்குது, டெசர்ட் ஏரியா பூரா எல்லாம் இருட்டு கசமா கிடக்கும், எங்க போய் தண்ணி தேடுறது? அப்ப எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ டிப்ரெஷனுக்கு என்னங்க சலாமத்து கிடைக்கும். அந்த ஷஜருக்கு என்ன பேரு? வால். ஷஜருக்கு என்ன பேரு? வால். வவஜதக வால்லன் ஃபஹதா. வவஜதக ஹபீபே, தாங்கள் மாஷா அல்லாஹ் நேர்வழி தேடி அடையக்கூடியவர், நேர்வழி தேடி அலையக்கூடியவர்களுக்கு, நேர்வழி நேரான பாதை தேடி ஆசைப்படக்கூடியவர்களுக்கு மாஷா அல்லாஹ் தாங்கள் வால்லா இருக்கீங்க. அந்த டெசர்ட்ல உள்ள ஷஜர் எப்படி இருக்குதோ அது மாதிரி தாங்கள் வால்லா இருக்கீங்க ஹபீபே. என்ன சும்மா ரசூலுல்லாஹ் முஹம்மது எதையாவது கேள்வி, சும்மா சாதாரண விஷயத்த ஒரு ஆலிம்சா பேசுனா என்ன, ஓ ஆஹா, அவன் பேசுறது ஒரு மண்ணக்கட்டியும் இருக்காது. பச்சைக்கு புள்ள ஒரு சின்ன குழந்தைக்கு போய் என்ன இந்த ஓடுற காரை வாங்கி கொடுத்தா அது கார் கடத்திட்டு சொல்லி காரை விட்டு அங்கே இங்கே உருட்டாது, அந்த காரை டிராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி வென்ற குணம். எது இல்மு, எது தீனு, எது அலமத்துன்னு குர்ஆன் எழுதி படிக்கிறதுக்கான விஷயத்தை ஒன்னே காணும். ஆனா என்ன அட்டே அப்பா என்ன போய் எல்லாம் பெரிய ரசூலுல்லாஹ் அலமத்தை பெருசா சொல்லி முடிச்ச மாதிரி மாத்தி ஒரு ரசூல் பட்டவர் கொடுக்குறது. மாதல்ல சும்மா மாதல்ல, சும்மா மாதல்ல. 300 வருஷம், 300 years மாஷா அல்லாஹ் சதக்கத்துள்ள அப்பாவை தவிர ஒரு மாதிக ரசூல் இந்த சடவரை கிடையாது. எவனாவது போட்டான்னா அவன் பச்சை கல்ல திருட்டு பயம். இன்னைக்கு எத்தனை பேர் கேரளால போடுறான் ஆலிம் சார் மாதிக ரசூல், தமிழ்நாட்டில் யாரும் போடுறது இல்லை. நான் நிறைய கல்லூரி உள்ள ஊர் கேரளா தான். யாரும் கேரளா காரர்களுக்கு வருத்தப்பட்டுக்காதீங்க, புரிஞ்சா? இன்னைக்கு திருட்டு பயம் எத்தனை பேர்னா மாதிக ரசூல் போடுறான். என்னடா அவனுக்கு மதுக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் மதுக்கு என்ன தெரியும்? ஜீரோ, ஜாஹில், ஹமுக்கா.
மாதிஹுர் ரசூல் யார் மாஷா அல்லாஹ்? சதகத்துல் அப்பா நாயகம் மாஷா அல்லாஹ். வெளியங்கோடி உமருக்காவது கூட மாதிஹுர் ரசூல் கிடையாது. காரணம் மாஷா அல்லாஹ், சதகத்துல் அப்பா இருக்கிற இடத்தை உமருக்காவது போய் சேரத்துக்கு என்ன, அது பல ஆயிரம் ஆண்டுகள் டிராவல் பண்ணணும் மாஷா அல்லாஹ். சதகத்துல்லா அப்பா இருக்கிற இடத்துக்கு உமருக்காவது போறதுக்கு 1000 வருடத்துக்கு மேல டிராவல் பண்ணணும் வெளியங்கோடி உமருக்காவது போறதுக்கு. இவனுக்கு என்னன்னே தெரியாது. அலமத்து என்ன, மஹபத் என்ன, ஒரு சப்ஜெக்ட் தெரியாது. ஏதாவது சொன்னாச்சு என்ன பேசுறதுக்காக பேசுவான். மனசாட்சி படி மனசை சொல்லு, வல்லாஹி அல்லாஹ் சாட்சியாக்கி சொல்லு, ஒண்ணு இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, யாரும் வரல. சதகத்துல்லா அப்பாவுடைய அந்த ஹாலை கம்பேர் பண்ணும்போது என்ன, குத்துபா மடவூர் கூட மாஷா அல்லாஹ் சதகத்துல்லா அப்பா கிட்ட போக முடியாது, கிட்ட வர முடியாது. எவ்வளவு பெரிய ஷான் மாதிஹுர் ரசூல். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஜலாலா வவஜதக ضالًا فهدى. ضال சஹராய அரபுல, இந்த டெசர்ட் ஏரியால கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்காதா, நிழல் கிடைக்காதா, இந்த காஃப்லா வைக்கிறதுக்கு, சாமான பொருளை இறக்கி வைக்கிறதுக்கு, தண்ணி நிரப்புறதுக்கு, அடுத்த டிராவல்ல வர்றவங்களுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்றோம் வாங்கன்னு சொல்லி ஒரு லொகேஷன் சொல்றதுக்கு எங்கேயாவது இடம் கிடைக்காதான்னு தேடி வர ஆட்களுக்கு மாஷா அல்லாஹ் கிடைக்கிற அந்த ஷஜரு எப்படியோ ஹபீபே, அதுபோல் தாங்கள் மாஷா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆசைப்படக்கூடியவர்கள், ஹிதாயத்தை தேடக்கூடியவர்களுக்கு, ஹிதாயத்தை தேடக்கூடியவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபுக்கு, அபூபக்கர் சித்திக் நாயகம் சின்ன குழந்தையா இருக்கும் போதே காபத்துல்லால உள்ள லாத்து உஸ்ஸா ஹுபுல் அந்த விக்கிரங்களை பார்த்து சொல்லுவாங்களாம், லாத்து உஸ்ஸா ஹுபுலே, நானும் பிறந்ததுலேருந்து உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்னோட நீங்க ஜவாபே செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களை எப்படி நான் ஆராதிக்கிறது? சித்திக் நாயகம் என்ன பிறந்ததுலேருந்து அவங்க லாத்து உஸ்ஸா வணங்கினதே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாஹிப் ரசூல் ஆகி இது யகூலு சாஹிபிங்கிறான். அல்லாஹ்வுடைய ஹபீப் உலகத்துக்கு யாரை சாஹிப் ஆக்குவான்? சாதாரண எவனையா ஆக்குவான்? அதுக்குன்னு என்ன அல்லாஹ் தஹ்லீக் செய்யும் போதே அபூபக்கர் சித்திக்னு அல்லாஹ் தஹ்லீக் பண்ணிட்டான், சாஹிப் ரசூல். உமர் இப்னு கத்தாப் அல்லாஹ் தஹ்லீக் பண்ணிட்டான். இப்போ மாஷா அல்லாஹ் எது ஹக்கு பாத்தில், அல்லாஹ்வை எப்படி அடைகிறது? அல்லாஹ் யாரு? வானம் தானே உண்டாக இருக்காது, பூமி தானே உண்டாக இருக்காது, அதையெல்லாம் என்ன படைக்கிறது ஒரு காலிக்கு வேணும். அவன் யாரு? அவனை எப்படி அறிகிறது? அவனை எப்படி அடைகிறது? அவன் எங்க இருக்கிறான்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் மாஷா அல்லாஹ் விடை தந்தவர்கள், ஆன்சர் தந்தவர்கள், ஜவாபு தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவால் இருந்துச்சு, பேரிஸ் அல்லாஹ் ஹுயிஸ் அல்லாஹ் சுவால் இருந்துச்சு, ஜவாப் இல்ல. ஜவாப் தந்தது யாரு? சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், நபி முன்ததிர், எதிர்பார்க்கப்பட்ட நபி, எல்லா அம்பியாக்களும் பஷாரத் சொன்ன நபி, நபியுல் அன்பியாய் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வவஜதக ضالًا فهدى, வவஜதக ضالًا فهدى. ضالக்கு மானா என்ன? ஷஜர். புரியுதா? லாலுக்கு மானா என்னங்க? எந்த ஷஜர்? டெசர்ட்ல உள்ள ஷஜர், டெசர்ட்ல உள்ள ஷஜர், எல்லாரும் ஆசையோட வர்ற ஷஜர். அது சாதாரண ஆசையோட இல்ல, பயங்கரமா அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டா எல்லாருக்கும் உயிர் வந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் மசாலா என்ன? உயிர் வந்த மாதிரி இருக்கும். என்ன? அந்த பாலைவனத்து வெயிலுக்கு நிழல் கிடைக்குது, நெல்லு கிடைக்குது, பக்கத்தில் தண்ணி கிடைக்குது, கொஞ்சம் எல்லாரும்
இஸ்திரஹாத் ரெஸ்ட் எடுக்க முடியும். புரிஞ்சா? அடுத்து வர்ற காஃபிலாக்கள் எல்லாம் அந்த மரத்தை சுத்தி இருப்பாங்க மாஸ்டர். அப்ப திசை தெரியாம போற ஆளுக்கு, ஜிஹத்து தெரியாம டிராவல் பண்ணக்கூடிய டிராவலர்ஸ்க்கு மாஷா மிகப்பெரிய உதவியா இருக்கிறது அந்த ஷஜர், அந்த ட்ரீ, ஹோலி ட்ரீ. அப்படி மாஷா அல்லாஹ் ஹிதாயத்தை எங்க கிடைக்கும்னு சொல்லி தேடக்கூடியவர்களுக்கு, ஹிதாயத்தை எங்க கிடைக்கும்னு தேடக்கூடியவர்களுக்கு வால் ஷஜரா இருக்கிறாங்க. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏதோ ஹிதாயத் இல்லாம இருந்து அல்லாஹ் புதுசா ஹிதாயத்தை கொடுக்கல. அவர்கள் பிறப்பிலேயே ஹாதி, அவர்கள் பிறப்பிலேயே அல்லாஹ்வுடைய ரஹமத். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தஹ்லீக் செய்யும்போது அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக தஹ்லீக் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்லீக் பண்ணும்போது, கிரியேட் பண்ணும்போது, அல்லாஹ் படைக்கும் போதே ரஹமத்தா படைச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான லிசான் ஹக்கல் கரீமான பிஷார செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் நபவி, இன்னமா அன ரஹ்மத், இன்னமா அன ரஹ்மத்து மிஹ்தாத், இன்னமா அன ரஹ்மத்து மிஹ்தாத். இன்னமா கலிமே ஹஸன், இல்லவே இல்லைனா வேற ஒண்ணு இல்லை, நான் முழு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மாஷா அல்லாஹ், நான் முழுமையா அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதுல மிஹ்தாத் கஸ்ரா மீமுக்கு மிஹ்தாத், ஹிதாயத் கொடுக்கிறாள். ஹிதாயத் என்ன கொடுக்கிறாள் மாஷா அல்லாஹ். எடே ஹிதாயத் நான் கொடுக்கிறாள்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான்னு சொல்லி சொல்லும்போது அப்ப ஹிதாயத் எல்லாமே வந்தாங்க. மாதல்லா சும்மா மாதல்லா சொல்ல முடியுது. இன்னமா ரஹமத்து மிஹ்தாத், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மத்துல் அக்பர் ஆலி ஷானே சையதுனா தாஜுல் ஆரிஃபீன் குதுபுல் அக்தாப் சைஃபுல்லாஹ் சைஃப ரசூலுல்லாஹ் அஸ்-சய்யித் அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாங்க அவர் மசாலா என்ன குர்ஆன் வெளிச்சத்தில் இப்படி அபூர்வமான பயானாத்துகள் செய்வாங்க மாஷா அல்லாஹ். அபூர்வமான பயானாத்துகள் ரிஃபாய் நாயத்துடைய அந்த அபூர்வ பயானாத்துகள்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அல்லாஹ்க்கு சந்தோஷமாயிடுச்சு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இல்ஹாமுல் ஹக் கொடுத்தானா ரிஃபாய் நாயத்துக்கு. ரிஃபாய் நாயத் சொல்றாங்க, என் ரப்பு எனக்கு இல்ஹாமுல் ஹக் கொடுத்தான். அஹ்மதுல் கபீரே, தங்களை யார் உண்மையா மஹப்பத் வச்சானோ அவன் மீது என்னுடைய கலப நான் ஹராமாக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. தாங்கள் மீது யார் உண்மையா மஹப்பத் வச்சானோ அவன் மீது என்னுடைய கலப கோபத்தை நான் ஹராமாக்கிட்டேன்னு சொல்லி மாஷா. அதோடைய அடையாளம் அல்லாஹ் அப்படி கௌரவிச்சான். அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஃபாய் நாயக மாஷால என்ன ஆசையோடு வந்து மதீனத்து முனவரால ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலி நலிமுடைய என்ன கண்மணி நாயகத்தின் மீது கொண்ட அந்த பேரின்ப காதல்ல துடியாய் துருச்சி தன் காதலை வெளிப்படுத்தும் போது தாரணி போற்றும் தண்ணீர் அற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தெய்வீக திவ்யத்தின் கரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கையின்னு சொல்லி குர்ஆன்ல சொன்னானோ, இன்னல் லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க பையத் செஞ்ச கை என்ன? அல்லாஹ்வோட கை அது. இன்னல் லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். நீங்க பையத் பண்ணது அல்லாஹ்வோட கையில பண்ணியிருக்கிறீங்க. எந்த கை அது? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தேவியத்துவ திருக்கரம். அந்த திருக்கரத்தை மாஷா அல்லாஹ் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தந்து மகிழ்ந்தார்கள். முத்து மகிழ்றதுக்கு முத்தமிட்டு மகிழ்றதுக்கு மாஷா. முக்கியமா நம்ம மதீனா முனவராக்கு வந்தது மாஷா காரணம் என்ன? ரிஃபாய் நாயத்துடைய உருஸ் முபாரக் அன்னைக்கு மதீனா ஷரீஃப்ல இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான புள்ள ரிஃபாய் நாயத், பிரியமான பேர பிள்ளை. அவங்களோட உரு சரி பண்ணி வந்து சொன்னா அவங்க பரக்கத்தை கொண்டு பாவத்திலே மூழ்கி கிடக்கிற மாபாவி தீபாவிகளான நம்மையும் மன்னித்து அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திக் கொள்வார்கள்ங்கிற அந்த பேராவல் கொண்டு தான் மாஷா அல்லாஹ்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோதிமயமான தெய்வீக திவ்யத்தில் கரத்தை முத்தமிட தந்து மகிழ்ந்தார்கள் ரிஃபாய் நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ். இந்த மதீனா முனவராவுல நாயகத்துடைய விசால் முபாரக்கு பிறகு என்ன இப்படி ஒரு அபூர்வம் அன்னைக்கு நடந்த மாதிரி அதுக்கு முன்னும் நடக்கல, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகும் நடக்கல மாஷா அல்லாஹ். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகும் நடக்கல மாஷா அல்லாஹ். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல், அந்த அருள் சுவை, அந்த டேஸ்ட் மாஷா அல்லாஹ் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயை போல டேஸ்ட் பண்ணவங்க வேற யாரும் கிடையாது மாஷா அல்லாஹ். அஹ்மதுல் கபீர் ரிஃபாயை போல என்ன டேஸ்ட் பண்ண வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. எந்த குத்துபை எடு, எந்த கௌசை எடு, ரிஃபாய் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு பேரும்ப காதல டேஸ்ட் பண்ண மாதிரி என்ன எந்த குத்துபும் பண்ண கிடையாது. அப்பேற்பட்ட மகா உன்னதமான கௌரவிக்க ஆலிஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாய் ஹுசைன் இப்னு ஹசன் ஜாஃபரி நாயகத்துடைய மேலாபரமான உரு ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ரஹ்மத் நமக்கு. நாம பாவத்துல கிடக்கிறாடு பாவிகள், நம்மளே ரப்புல் ஆலமீன் அவன் கருணை கொண்டு மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால வந்து அவன் ஹபீபுல் ஆலத்துக்கு இஷ்டமான பிரியமான ரசூலுல்லாஹ்வுடைய திரு பேரப்புள்ள சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய மனாகிபு சரி சொல்ல அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சு அல்லாஹ் சொல்லவும் கேட்கவும் வசிக்கிறானா. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய மதத் ஹிமாயத் கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஜெத்த சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப்ல ஹக்கான முஹ்லிஸான முஹ்லிஸான நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப்ல ஃபனாவான ஃபானின்களான முகர்ரபீன்களுடைய ஜமாத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகத்தை பரக்கத்து கொண்டு நம்மையும் நம்முடைய அஹல்ல உள்ள முன்னோர்கள் பின்னோர்கள் கியாமத் வரைக்கும் நஸ்ரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகத்தை பரக்கத்து கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீம் நாம் மனாமிலும் யக்குவத்திலும் ஜியாரத் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபைன் طيبين طاهرين நையரின் கஸீர் நாளில் கரீமின் நாம் தக்பீர் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு حسبنا الله سيؤتينا من فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى اللهم صل وسلم على سيدنا محمد وعلى